உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். கன்மலையே அடைக்கலமே, என் பலனே மீட்டவரே. ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் காலத்திலும் உம்மை நம்பிடுவேன். என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். என் காலத்திலும் உம்மை நம்பிடுவேன். என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசை உறவிட மாட்டீர். என்னை அசை உறவிட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசை உறவிட மாட்டீர்.
அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலே ஆகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசையுற விட மாட்டீர், என்னை அசையுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என் பலனே மீட்டவரே. அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும் நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும் நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும் நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும் நான் நம்புவது உம்மாலே ஆகும். ஓரஷகபபலதியாதரஹதரலோரோனா. ஓமரா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே, எங்களுடைய ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்குப்பா. உங்களை நோக்கி தான் எங்கள் ஆத்துமா அமர்ந்திருக்குப்பா. உங்களை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் நாங்கள் எல்லாம் உங்களை நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் ஆத்துமா உங்களை நோக்கி அமர்ந்திருக்குப்பா. எங்கள் ஆத்துமா உங்கள் மேலே தாகமாக இருக்கு ஆண்டவரே. எங்கள் ஆத்துமா உங்கள் மேலே வாஞ்சையாக இருக்குப்பா. ஓரியா ஷகல தரியா மஹஸ்கட்ரலரபா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறதுன்னு இருக்கு. அவருடைய வசனம் தான் நம்ம ஆத்துமாவை உயிர்ப்பிக்குமா. இந்த வேளையில் நம்ம அவர் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே தாகமாய், அவருடைய சமூகத்தின் மேலே நம்முடைய ஆத்துமா தாகமாய், அவருடைய பிரசன்னத்தின் மேலே நம்ம ஆத்துமா தாகமாய் வந்து காத்திருக்கிறோம்ல, அமர்ந்திருக்கிறோம் பார்த்தீங்களா. அவர் இந்த வேளையில் உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிப்பார். நம்ம ஆத்துமாவை அவர் உயிர்ப்பிப்பார். ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது அவரால் மட்டும்தான் முடியும். உங்களுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும் பொழுது உங்களுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளும் உயிர்ப்பிக்கப்படும். எதெல்லாம் மரித்த நிலைமையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆராதனையில் ஆண்டவர் உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். உங்கள் ஆத்துமாவை திருப்தி ஆக்குறார். அவர் உங்கள் ஆத்துமாவை திருப்தி ஆக்குறார். எத்தனை பேர் ஆத்துமாவில் திருப்தி இல்லாமல், ஆத்துமாவில் இளைப்பாறுதல் இல்லாமல் இந்த ஆராதனையில் இருக்கிறீங்க, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறீங்க. ஆவியானவர் இந்த வேளையில் உங்கள் ஆத்துமாவில் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்குறார். உங்கள் ஆத்துமா இளைப்பாறும் போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் ஒரு ரெஸ்ட், ஒரு பீஸ், ஒரு சமாதானத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அப்பா, இந்த ஆராதனை முழுவதும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் தியானிப்போமா. சகரியா 4வது அதிகாரம் 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா.
இங்கே பாருங்க, கர்த்தருடைய கண்கள் நம்ம கையில் இருக்கிறத எப்படி தெரியுமா பார்க்குதா? சந்தோஷமாக பார்க்குதா. ஆண்டவருடைய கண்கள் நம்ம கையில் இருக்கிற தாளந்தை, நம்ம கையில் இருக்கிற ஊழியத்தை, அழைப்பை, நம்ம மேலே இருக்கிற காலிங்க ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்க்குறாரு? சந்தோஷமாக பார்க்குறாரு. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்காக ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, அதை ஆண்டவர் எப்படி தெரியுமா பார்க்குறாரு? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிற ஊழியத்தை அவர் சந்தோஷமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி பார்க்குறாருன்னா சந்தோஷமாக பார்க்குறாரு, ரொம்ப ஆனந்தமாக பார்க்குறாரு. நீங்கள் அவருக்கு செய்கிற காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு செய்கிற காரியங்களை அவர் பார்த்து, கர்த்தருடைய 7 கண்களும் பார்த்து, அந்த கண்கள் சந்தோஷத்தால் நிரம்புகிறது. சந்தோஷமாக பார்க்குதான். சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு நல்லது நடந்துட்டாப்பா, அவங்க கண்ணில் சந்தோஷத்தை பார்த்தீங்களாப்பா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாருன்னுவாங்க பார்த்தீங்களா. அதுதாங்க பிரியமானவர்களே, உங்கள் கையில் இருக்கிறத பார்த்து, நீங்கள் உங்கள் கையால் ஆண்டவருக்கு செய்து கொண்டு இருப்பதை பார்த்து பரலோகம் சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா. அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தாதி கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். இதை விட வேற ஏதாவது பாக்கியம் இருக்குங்களா? இதை விட வாழ்க்கையில் இதை விட பெஸ்ட்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒன்று இருக்குதுங்களா? கடவுளே உங்க கையில் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாரு. நம்ம கையில் இருக்கிறது ஒரு அற்பமான ஆரம்பமா இருக்கலாம், அதை இந்த உலகம் பார்த்து அசட்டை பண்ணலாம். ஆண்டு சொல்றாரு, யார் அசட்டை பண்றதுப்பா, யார் அசட்டை பண்றதுன்னு கேள்வி கேட்கிறாருங்க. பாருங்க, உங்க கையில் இருக்கிறத பார்த்து, நீங்க கடவுளுக்காக செய்து கொண்டிருப்பதை பார்த்து யாராவது அற்பமா நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை அற்பமா நினைக்கல பிரதர், அவர் அது சந்தோஷமா பார்க்கிறாரு. ஏன், சில பேர் நீங்க ஆண்டவருக்காக செய்யறத பார்த்து நீங்களே அதை வேல்யூ பண்றது இல்லை, நீங்களே அதை அற்பமா நினைக்கிறீங்க. இதை தானே நான் செய்யறேன், அவங்க அதை விட பெஸ்டா செய்யறாங்களே, அவங்க கையில் இருக்கிறது பார்த்தா ரொம்ப அழகா இருக்குல்ல, அவங்க கையில் இருக்கிறது பார்த்தா வேற மாதிரி இருக்குல்ல, அவங்க கையில் இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் ஃபேமஸா இருக்குல்ல, கர்த்தர் அவங்க கையில் கொடுத்துருக்கிறது பார்த்தா அது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குல்ல, ஆனால் என் கையில் இதுதானே பிரதர் இருக்கு, இது என்ன பிரதர் அப்படின்னு இன்னைக்கு நம்மளே அற்பமாக பார்க்குறோம். அற்பமான ஆரம்பத்தை, நம்ம கையில் இருக்கிற தூக்கு நூலை, கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற ஊழியத்தை, தரிசனத்தை, பிரியமானவர்களே முதல்ல நம்ம மதிக்கணும். பாருங்க, நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம அதை என்ஜாய் பண்ணணும். இது என் கையில் இதுதானே இருக்குது பிரதர், ஆனால் அவங்க கையில் பாருங்க சூப்பராக இருக்குது. எனக்கு இதுதான் பிரச்சனை, எல்லாரும் உங்கள் கையில் இருக்கிறத விட்டுட்டு மற்றவங்க கையில் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாருன்னு அதை பார்த்துட்டு இருக்கீங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர், கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருது. இங்கே பாருங்க, நீங்கள் முதல்ல உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறத பாருங்க, அதை ரசிங்க, அதை என்ஜாய் பண்ணுங்க. கர்த்தர் பாருங்க, கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷமா பார்க்கிற ஒரு காரியத்தை நீங்க துக்கமா பார்க்கலாமா, நீங்க அற்பமா பார்க்கலாமா, நீங்க கேவலமா பார்க்கலாமா? பிரியமானவர்களே, இந்த உலகத்துல இருக்கிறவங்க அவங்க பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், நீங்க செய்யற ஊழியத்தை கேவலமா பேசினா பேசிட்டு போட்டோம். ஆனா தயவு செய்து நான் சொல்றேன் பிரியமானவர்களே, நீங்க அற்பமா நினைச்சிடாதீங்க, நீங்க அற்பமா பார்த்துடாதீங்க. உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியத்தை அற்பமா நினைச்சிடாதீங்க, கம்பேர் பண்ணிடாதீங்க. இன்னொருத்தவங்க கையில் இருக்கிறதையும் உங்க கையில் இருக்கிறதையும் கம்பேர் பண்ணாதீங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். அவங்க கையில் இருக்கிறதும் அதை ஆரம்பிக்கும் போது அற்பமாக தான் இருந்திருக்கும், அவங்க அதை சந்தோஷமா பார்த்துருப்பாங்க, அவங்க அதை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அந்த சிறு துளி தான் இன்னைக்கு பெருவெள்ளமா வந்து அவங்க ஆண்டவருக்காக பயன்பட்டு கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு நம்ம மற்றவங்க கரத்தை பார்க்கும்போது, ஆண்டவரே அவனுக்கு என்னை விட பெஸ்டா கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னை விட அவன் கையில் இருக்கிற ஊழியம் அழகா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு நினைக்காம, பிரியமானவர்களே நம்மளை நம்பி, நம்ம உண்மையுள்ளவன் என்று நம்பி நம்மளை மதிச்சு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார்ல, உங்க கையில் கொடுத்துருக்கிறார்ல, அதை பாருங்க, அதை பெஸ்டா பாருங்க. எல்லார்கிட்ட கொடுத்ததும் ஒரு டிசைன் இருக்கும், அது ஒரு ரகம் இருக்கும். ஆனால்
ஆனா உங்க கையில கொடுத்த மாதிரி வேற யாரு கையிலும் கொடுக்கலங்க. உங்க கையில இருக்கிறது அது வித்தியாசமானது. அதை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அதுல நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க, அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிச்சு அந்த பாதையில போகும்போது பாருங்க, அந்த இருக்கிற அந்த தரிசனம் பூவாய் மலரும், ஒரு பூஞ்சோலையாய், ஒரு பூந்தோட்டமாய் மாறுவதை நீங்க பாப்பீங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்மளே நம்ம கையில் இருக்கிறத, நம்ம மேல இருக்கிற தரிசனத்தை, நம்ம மேல இருக்கிற அழைப்பை நம்மளே அற்பமா பார்க்கிறோம். இன்னைக்கு வெளியே இருக்கிறவங்களாம் யாரும் பார்க்க வேணாம், நம்மளே அற்பமா பார்த்துக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அற்பமான ஆரம்பத்தினால யாருப்பா அசட்டை பண்ண முடியும்? யாரும் அசட்டை பண்ண முடியாது. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும்பா. அது ஃபினிஷிங் எண்டு வேற மாதிரி இருக்கும்பா. நீ இப்ப பார்க்குற உன் கையில் இருக்கிறத வச்சு நீ கம்பேர் பண்ணிக்கிறானா? உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த அற்பமான ஆரம்பத்தில் நீ தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அது உன் லைஃப் எண்டு வரைக்கும் அற்பமாகவே இருக்க போறதில்லை. அது அற்பமாகவே இருக்க போறதில்லை. அது ஆச்சரியமாய் மாறும், அது அதிசயமாய் மாறும், அது அற்புதமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்போ உங்க கையில நீங்க பார்க்கிறது அற்பமா இருக்கிற மாதிரி இருக்கா? உங்க ஊழியம் சின்ன ஊழியம் மாதிரி இருக்கா? வெளியே செய்யறவங்கலாம் பெருசா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் சிறுசா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் பிரதர். நிறைய பேர் பாட்டு போடுறாங்க, எனக்கும் ஆண்டவர் கொடுத்த பாட்டை போடுறேன், ஆனா அதுல ஒரு 1000-2000 பேர் தான் அந்த பாட்டை பார்க்கறாங்கன்னு சொல்றீங்களா? அந்த அற்பமான ஆரம்பத்தை விட்டுறாதீங்க. மெசேஜ் கொடுக்குறேன் பிரதர், என் மெசேஜை ரொம்ப கம்மியா தான் பார்க்கறாங்க, ஆனா அவங்க மெசேஜ்லாம் நிறைய பேர் பார்க்கறாங்க பிரதர் சொல்றீங்களா? அந்த அற்பமான ஆரம்பத்தை விட்டுறாதீங்க. யார் அசட்டை பண்ண முடியும்? அது ஆரம்பம். அல்லேலூயா, இது ஆரம்பம் ஐயா, இது முடிவு இல்லையே, இது ஆரம்பம் தானே. ஆண்டவர் சொல்றாரு இல்ல, எப்ப இது ஆரம்பம் நீ நினைச்சுக்கிட்ட, இந்த ஆரம்பம் தான் என் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும் நம்ம நம்பிட்டோம். பிரியமானவர்களே, அது இல்லை, அது உண்மை இல்லை, அது சத்துருவினுடைய பொய். இதை நீங்க நம்பாதீங்க. சத்துரு என்ன சொல்லிடுவான்? என்னது உனக்கு ஆண்டவர் கொடுத்தது ரொம்ப கம்மியா இருக்கு, அது அற்பமா இருக்கு, மற்றவனுக்கெல்லாம் நல்லா கொடுத்துருக்கிறாருப்பா, சூப்பரா கொடுத்துருக்கிறாருப்பா, உனக்கு மட்டும் ஏன்பா இப்படி கொடுத்துருக்கிறாருன்னுவா. நம்பாதீங்க, சத்துரு சொல்லுவதை நம்பாதீங்க. பிரியமானவர்களே, சூரியன் உதித்து வரும்போது பாருங்களேன், காலையில் 6 மணிக்கு அது உதிச்சு வரும்போது அதனுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் ஓரளவு கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? அதோடைய வெளிச்சம் முழுவதும் தெரியாது. ஆனால் பகல் நேரம் ஏற 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 அது நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியன் பாருங்க, அதோடைய ஒளி பிரகாசம் அதிகமாயிட்டே இருக்கும். அது அற்பம் ஆரம்பிச்ச அளவிலேயே நிற்காது, கொஞ்சம் வெளிச்சத்திலேயே நிற்காது. பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில சூரியனை போல, சூரியன் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போல உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. உங்கள் மேல் வச்ச அபிஷேகம், ஊழியம், அழைப்பு இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லோரும் நடு பகலை போல் பிரகாசிக்கிற சூரியனை போல் பிரகாசிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற மாதிரியே எப்பயும் நீங்க இருக்க போறதில்ல, அற்பமான ஆரம்பத்திலே நீங்க உட்கார போறதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, அது ஆரம்பம், அது ஆரம்பம், அவ்வளவுதான். இது முடிவு சம்பூரணமா இருக்கும். உனக்கு ஒரு சம்பூரணமான வாழ்க்கையை வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு பெஸ்டான வாழ்க்கையை வச்சிருக்கிறேன், அதை நோக்கி நீ பயணம் செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆரம்பிச்ச இடத்துலயே ரொம்ப வருஷம் இருக்கிறீங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். ஏன் அற்பமா இருக்கு, ஏன் அற்பமா இருக்குன்னா, எப்பா நீங்க ஆரம்பிச்சதுலேயே நிக்கிறீங்க, மற்றவங்க தான் பார்த்துட்டீங்க, அவங்களோட கம்பேர் பண்ணிட்டீங்க, உங்களையே நீங்க நொந்துக்கிட்டீங்க. பிரியமானவர்களே, யாரும் இன்னைக்கு
ஆண்டவருக்காக பயன்பட்டு கொண்டிருக்கிற எவ்வளோ மிகப்பெரிய ஊழியக்காரர்களும் சொல்கிறேன், ஒரே நாளில் அவங்க ஷைன் ஆனது கிடையாது, ஒரே நாள் அவங்க எழும்பினது கிடையாது. அவர்களுக்காக போடப்பட்ட அஸ்திபாரம் அது எவ்வளவு ஆழமானது என்று அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதற்கு மேலே மாளிகை கட்டப்படும் போது தான் வெளியே இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். பிரியமானவர்களே, உங்கள் வேலை, நம்ம வேலை என்ன தெரியுங்களா? ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, என் கையில் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நோக்கி நான் பயணம் செய்யணும். பாருங்க, அதை நான் செய்து முடிக்கணும். என்னை நம்பி எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார்ல, எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார்ல என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த வேலையை நம்ம முடிச்சு தீக்கணும். பாருங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க செய்ய போறீங்களா ஆண்டவருக்காக, நீங்க ஒரு காரியத்தை செய்ய போறீங்க. இந்த வீடியோவை, இந்த மெசேஜை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, நீங்க சபை கட்ட போறீங்களா? சபை ஆரம்பிக்க போகிறீர்களா? இல்ல பல புக்ஸை நீங்க எழுத போறீங்களா? இல்ல ஆண்டவருக்காக நீங்க ஏதோ ஒரு காரியத்தை புதுசா செய்ய போறீங்களா? ஆண்டவர் என்னமா சொல்றாரு? நீ எனக்காக செய்ய போறத நான் சந்தோஷமா பார்க்கிறேன். உன் கையில் இருக்கிறத நான் சந்தோஷமா பார்க்கிறேன். அல்லேலூயா. மோசேயின் கையில் இருந்த கோலை பார்த்தது போல, அன்னைக்கு அந்த சிறுவன் கையில் இருந்த 5 அப்பம் 2 மீனை பார்த்தது போல, ஆண்டவர் உங்க கையில் இருக்கிறத சந்தோஷமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்லாம் கரெக்டாக தான் பார்க்கிறார். பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்கிறோம்? நம்ம கையில் இருக்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம்? அதுதான் விஷயம். பாருங்க, இங்க அடுத்தது வசனம் சொல்லுதுக்கு, சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு என்னன்னா, நம்ம கையில் இருந்த அற்பமா இந்த ஆரம்பமான ஊழியம் இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? பலத்தினால ஏதாவது பெருசாக்கிடலாமா? என்னுடைய பராக்கிரமத்தினால இதை பெருசாக்கி இல்லாமா? இல்லை என் பலத்தினால, என் பராக்கிரமத்தினால கர்த்தரை இதை சந்தோஷமா பார்க்க வச்சிடலாமா? இல்லை இந்த ஜனங்களை இதை சந்தோஷமா பார்க்க வச்சிடலாமா? என் ஊழியத்தை யாரும் பார்க்காம இருக்கிறாங்களே, என்னுடைய மெசேஜை யாரும் பார்க்காம இருக்கிறாங்களே, என்னுடைய பாடல்களை யாரும் பார்க்காம இருக்கிறாங்களே, என் மேல இருக்கிற அபிஷேகத்தை யாரும் பார்க்காம இருக்கிறாங்களே, ஏதாவது செஞ்சு எல்லாரையும் பார்க்க வச்சிடலாமா? அதனால ஆகிடுமா? இல்லை இதனால ஆகிடுமா? இந்த டாக்டிஸ்ல போனா நடந்துருமா? இந்த மாதிரி செஞ்சா ரீச் ஆகிடலாமா? இல்லை இந்த மாதிரி பண்ணா ஃபேமஸ் ஆகிடலாமா? அதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்பா பலத்தினாலும் அல்ல, செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பிரியமானவர்களே, உங்களுக்கு வருகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், உங்களுடைய பலத்தினால் அல்ல, உங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, நீங்கள் போடுகிற திட்டங்களால் அல்ல, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற முயற்சிகளால் அல்ல. ஏதாவது செஞ்சிடலாமான்னு பார்க்குறீங்களா? அவைகளால் அல்ல. அப்படி போகாதீங்க. போய் ஃபெயிலியர் ஆயிட்டீங்க. அதனால தான் அற்பமாக இருந்தது இன்னைக்கும் நம்ம கையில் அற்பமாகவே இருக்குது. அதனால தான் நம்ம கையில் கொஞ்சமாக இருந்தது இன்னைக்கும் கொஞ்சமாகவே இருக்குது. அதனால தான் அது பெருகாம இருக்குது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. கலாத்தியர்ல பவுல் எழுதுவார் தெரியுமா? 1 அதிகாரம் 1 வசனம், மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் சொல்லுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் யாராலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, உங்களுடைய எஃபர்ட்ஸ்னால அல்ல, நீங்க செய்கிற முயற்சிகளால் அல்ல, நீங்க போடுற பிளான்களால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். அதனால ஆகிடுமா? இல்லை இதனால ஆகிடுமா? சக்சஸ் இப்படி வந்துருமா? ரீச் இப்படி வந்துருமா? ஆண்டோடைய ஊழியத்தை இப்படி செஞ்சிடலாமா? கையில் ஆண்டு ஊழியம் கொடுத்துட்டாரு, இது என்ன பண்ணலாம்? ஆண்டு கையில் ஒரு தாளந்து கொடுத்துருக்கிறாரு, இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு போகாதீங்க. அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவர் முன்னாடி வைங்க. ஆண்டவரே நீங்க நடத்துங்க.
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. கலாத்தியர் 1:1 சொல்லுது, மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல. ஆண்டவர் பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படிப்பா இது சக்சஸ் ஆகும்? ஆண்டவர் என் கையில் ஒரு தூக்குநூலை கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவர் என் கையில் ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு, அதை எப்படி சக்சஸ் பண்ணலாம் ஆண்டவரே? என் பலத்தினாலா? இல்லை. என் பராக்கிரமத்தினாலா? இல்லை. ஏதாவது ஒரு மனுஷர்களாலா? இல்லை. என்னுடைய சக்தியினாலா? இல்லை. என் படிப்பறிவினாலா? இல்லை. எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், அதுவும் இல்லை. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதுவும் இல்லை. அப்ப எதனால தான் ஆகும் ஆண்டவரே? கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆவியினால் ஆகும்பா, கர்த்தருடைய ஆவியினால தான் ஆகும். இன்னைக்கு ஆண்டோடைய ஊழியத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஊழியத்தை நம்ம வச்சு நம்ம கையில் இருக்குது. அந்த ஊழியம் ஆண்டவர் கரத்தில் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அது அவர் கரத்திலேயே இல்லை, நம்ம கரத்தில் வந்துடுச்சு. இதை நம்ம வச்சு என்னென்ன பண்றோம் பாருங்க. நம்மளை நம்பி கொடுத்துட்டாரு, கையில் வாங்கிட்டோம், கையில் வச்சிருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கண்ணு எப்படி பார்க்குதான்? சந்தோஷமா பார்க்குது. பிரதர் அண்ட் சிஸ்டர், ஊழியத்தை, கையில் இருக்கிற ஊழியத்தை கசக்கிடக்கூடாது. ஆண்டோடைய தரிசனத்தை கசக்கி போட்டக்கூடாது. நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை கசக்கி போட்டக்கூடாது. அவர் கையில் கொடுத்துட்டு சந்தோஷமா பார்க்கிறாரு. எப்பா, என் புள்ள கையில் இருக்கிறத நான் சந்தோஷமா, 7 கண்களும் அதை சந்தோஷமா பார்க்குது. ஏன்? இங்க பாருங்க பிரியமானவர்களே, நாம கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும் வாழ்க்கையில. யாரெல்லாம் மார்த்தட்டி சொல்ல முடியும்? இன்னைக்கு இந்த ஊழியம், என் கையில் இருக்கிற ஊழியம் நானா டிசைன் பண்ணது இல்லை, நானா என்ன வரைஞ்சுக்கிட்டது கிடையாது, நானா என்ன அப்போஸ்தலன் ஆக்கிக்கல, நானா என்ன தீர்க்கதரிசி ஆக்கிக்கல, நானா என்ன பாஸ்டர் ஆக்கிக்கல, நானா என்ன சுவிசேஷகன் ஆக்கிக்கல, நானா என்ன போதகன் ஆக்கிக்கல. இதை என்னை ஆக்கியது கர்த்தரின் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஊழியமும் அழைப்பும் வரங்களும் கர்த்தரிடத்தில் வருகிறது. ஒருத்தனை செலக்ட் பண்றதுக்கு அந்த சராசரங்களையும் படைத்த கர்த்தாதி கர்த்தர் செலக்ட் பண்றாரு. நம்மளை செலக்ட் பண்ணது அவர் தான். செலக்ட் பண்ணி நம்ம கையில் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, என் புள்ள என்ன பண்ண போகுது. பிரியமானவர்களே, எல்லாம் பாருங்க, உங்க கரத்தில் இருக்கிறத பாருங்க, உங்களை நம்பி கர்த்தர் கையில் கொடுத்ததை பாருங்க. அது ரொம்ப வேல்யூபிள், அது ரொம்ப மதிப்பு மிக்கது. ஐயோ, அது ஒரு ட்ரெஷரு. அது பார்க்கறதுக்கு அற்பமா தெரியலாம்ப்பா. அது மேல இருக்கிற சிப்பி உடைந்து உள்ள இருக்கிற முத்து தெரியும் போது, ஐயோ, அது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விற்றாலும் அது யாராலும் வாங்க முடியாத ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு பயங்கரமான காஸ்ட்லியான, எந்த மனுஷராலும் கிரகிக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு அழைப்பு உங்கள் மேல் இருக்கிறது. மற்றவங்க அழைப்போட கம்பேர் பண்ணிக்காதீங்க, மற்றவங்க லைஃபோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்க வாழ்க்கை வித்தியாசமானது, உங்க வாழ்க்கை வினோதமானது, உங்கள் வாழ்க்கை அற்புதமானது, அது அதிசயமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அதேதான் சகரியா அடுத்த வசனத்தை பார்க்கிறோம். சகரியா 4வது அதிகாரம் 7வது வசனம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய். ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், எனக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஆண்டவர் சொல்லலைங்க, அவர் என்ன சொல்றார்? தன்னுடைய ஊழியக்காரனை சொல்லுகிறார். என் ஊழியக்காரன் முன்னாடி நீ சமபூமி ஆவாய். கடவுளே சொல்றாரு பெரிய பர்வதம். கர்த்தருடைய தூதன் வந்து சொல்றாருங்க, பெரிய பர்வதம். இப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய பர்வதம் இருக்கலாம், ஆனால் கடவுள் வந்து, கர்த்தருடைய தூதன் வந்து, இது ஒரு மிகப்பெரிய பர்வதம், இது ஒரு பெரிய பர்வதம்னா அப்போ அது உண்மையாலுமே மனுஷ பார்வைக்கே பெருசாக இருக்கிறது ஒரு பெருசு, இது கடவுளின் பார்வைக்கே பெருசாக இருக்கு. கடவுளே சொல்றாரு இது ஒரு பெரிய பர்வதம் தான் அப்படின்றாரு. ஆனால் என்னமா சொல்றாரு? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். ஏன்னா அந்த பெரிய பர்வதத்தை காட்டிலும் தேவனுடைய ஊழியக்காரன் மிகவும் பெரியவன். ஹல்லேலூயா. நீ எம்மாத்திரம்,
செருபாபேலுக்கு முன்பாய் நீ சம பூமியாவாய். எப்பா பெரிய பர்வதம், நீலாம் செருபாபேல் உன் முன்னாடி வந்து நிக்கிற வரைக்கும் தான் நீ பெரிய பர்வதம். செருபாபேல் உன் முன்னாடி வந்து நின்னுட்டா நீ சம பூமியா, இன்னும் வேற வழி கிடையாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியர்களே, தேவனை சுமந்து வாழுகிறவர்களே, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க எதெல்லாம் பார்த்து பெருசு பெருசு பெருசு, ஐயோ என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பர்வதம் முன்னாடி இருக்குன்னு சொல்றீங்களே, அது முன்னாடி போய் நில்லுங்க. வசனம் சொல்லுது, கர்த்தரின் ஆவியானவர், கர்த்தரின் தூதனானவர் சொல்லி இருக்கிறார். சகரியா 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாய் நீ சம பூமி ஆவா என்று சொல்லிவிட்டார். அது எவ்வளவோ பெரிய பெரிய பர்வதமாய் இருக்கலாம், ஆனா அது தேவனுடைய ஊழியக்காரனுக்கு முன்பாக வரும்போது, ஊழியக்காரன் வந்து அந்த பர்வதத்திற்கு முன்பாக நிற்கும் போது அது சம பூமி ஆகும். உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.